அவ்வளோதான், க்ளவுஸ் எல்லாம் மாட்டிக்கிச்சு, கிளம்பியாச்சு. இது பேக்கில் வச்சு கடுப்பு மயிறது. ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா புதுசாக மொபைல் வாங்க போகிறோம், ஜாலியாக இருக்கே. இதெல்லாம் இருக்குது. இது கை கீழே விழுந்தோம்னா சேஃப்டிக்கு. ஏற்கனவே இதனால தான் ஒரு வாட்டி தப்பிச்சேன். நீ என்னடா இப்போ பணக்கார விட்டு ஃபெயில் ஆகிட்டேடா, இவ்வளோ ₹1,00,000 மேலே ஃபோன் வாங்குறியே அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. மொபைல் வாங்கியாச்சுங்க, காட்டுறேன். சுருக்கு பையில் போட்டு கொடுத்துருக்காங்க. கேமரா நல்லா இல்லை, அதுக்கு என் செல்ல குட்டியை பார்த்தியா? அடப்பா, இப்போ க்ளவுஸ் எல்லாம் ஒன்று மாடி இதுக்குள்ளே விட்றி. நல்லாவே இல்லையா மா? 1,50,000 லட்சமா? இதுக்கு கேபிள் மட்டும் தான் இருக்குது, சார்ஜர் கிடையாது. 3000 சார்ஜர் வாங்கணும். இப்போ என்ன 1,00,000க்கு மேலே கொடுத்துருக்க, சார்ஜர் கூட கொடுக்க மாட்டீங்க. இங்கே இருக்குல்ல, இதை பிடிச்ச அப்படியே இழுங்க. அப்பா இங்கே இருங்க, ஹைரோக்கு ஆக்ரோப்புக்கு ஃபுல் சிஸ்டம் போட்டிருக்கேன். ஆனால் அவ்வளோதான், க்ளவுஸ் எல்லாம் மாட்டிக்கிச்சு, கிளம்பியாச்சு. ரொம்ப நாளாகிட்டுங்க இப்படிப்பா க்ளவுஸை போட்டு க்ளவுஸ் போட்டு ஓட்டுறதுக்கும் பயமாகவும் இருக்குது. என்ன ஐயா வின்னாய்ஸ் என்ன எப்படி கேட்குது இதுக்குள்ளே? அப்பா ஹே ஃபேமே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ எங்கடா போயிட்டுருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எங்கடா போயிட்டுருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பார்த்தீங்கன்னா புதுசாக மொபைல் வாங்க போகிறோம், ஜாலியாக இருக்கே. ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா நேற்றே மொபைல் எடுத்துட்டோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்று அன்பாக்சிங் பண்ணி வீடியோ பார்த்துருப்பீங்க. நேற்றே ஷோரூம்லேயே வச்சு அன்பாக்சிங் பண்ணிட்டேன். அம்மா கூப்பிட்டேன், அம்மாவுக்கு வேலை இருந்தனால அம்மாவால் வர முடியல. அதான் சரி இருக்கட்டும் ப்ரோ, நான் எங்கள் அம்மா கையில் தான் ப்ரோ கொடுத்து ஓப்பன் பண்ணணும் ஆசை அப்படின்னேன். இல்லை ப்ரோ, வெரிஃபிகேஷன் பண்ணணும், நீங்கள் ஓப்பன் பண்ணி வீடியோ எடுக்கணும் ப்ரோ, நாங்கள் வீடியோ எடுத்து அனுப்பணும் ப்ரோ அப்படின்னாங்க. சரி ஓகே ப்ரோ, ஓப்பன் பண்ணியிருக்கட்டும், பட் இருந்தாலும் மொபைல் உங்கள்கிட்டே இருக்கட்டும், நான் எங்கள் அம்மா வந்தோடனே வாங்கிட்டு போய்க்கிறேன் ப்ரோ அப்படின்னு சொன்னேன். சரி ப்ரோ, அது உங்கள் விருப்பம் ப்ரோ, நாங்கள் சேஃபாக வச்சுப்போம் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்மளும் மொபைல் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோம். இப்போ எங்கடா போய்ட்டுருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொபைலை வாங்குறதுக்கு தாங்க போய்ட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு நான் போயிட்டு பெட்ரோல் போட்டுட்டு போக போக எப்படி எடுத்தேன், எதனால் எடுத்தேன், மொபைல் எதனால் எடுக்க போகிறேன், மனாடி போய்ட்டுறா. அதனால தான் நான் சொல்கிறேன். இன்னும் போக போக பைக் ஓட்ட இதெல்லாம் முடிச்சுட்டு நான் சொல்கிறேன். என்னென்னு 200 இந்த காசு எங்கள் அம்மாட்ட பிச்சை எடுத்து வாங்கிட்டு வந்தேன். என்ன இது? இதெல்லாம் இருக்குது. இது கை கீழே விழுந்தோம்னா சேஃப்டிக்கு. கை அடிபடாமல் இருக்கிறதுக்கு. ஏற்கனவே இதனால தான் ஒரு வாட்டி தப்பிச்சேன். இப்போ ஏன்டா கழட்டி வச்ச இதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் ஊர் வழியாக வந்தாங்க. ஏற்கனவே ஓட்டுவாங்க சும்மாவே யூடியூபர்னு. சரி நான் அதான் ஃபஸ்ட்டு கழட்டி வச்சுட்டேன். சரி நம்ம எதுக்கு அவங்களுக்காக நம்ம ஏன் கழட்டி வைக்கணும், நம்மளோட சேஃப்டி நம்மளுக்காக அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான். இப்போ அதனால தான் எடுத்து மாட்டிக்கிட்டேன். ஆனால் ஒரு மாட்டம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குங்க க்ளவுஸு. ஃபஸ்ட்டு போட்டு யூஸ் பண்ணுறப்ப, நம்மளே இப்போ தானே யூஸ் பண்ணுறோம் க்ளவுஸ் எல்லாம், அதனால் ஒரு மாட்டம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. அது போக போக பழகிடுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன இலவுனே தெரியல. நம்ம நேராக இப்போ போய்ட்டு மொபைல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அண்ணன் நான் போயிட்டு இங்கே பேசுகிறதே ஒரு மாட்டம் இருக்கும். ஏன்னா இடையில மறித்து பேசுவாங்க, பயில உணச்சிடும், வேணுக்குனே குடசல் கொடுப்பாங்க. அதனால் நான் ஆனால் க்ளவுஸ் எல்லாம் மாற மாட்டிருக்கேன்னா எதுவும் ஓட்டுவாங்க, எனக்கு இரிட்டேட் மாரி ஆகும், ஏதாச்சும் பேட் வேர்ட் பேசுவோம், டக்குன்னு வீடியோவில் கேப்சர் ஆகிடும். அதனால் நான் எங்கள் ஊரை தாண்டிட்டு அதுக்கப்புறம் அங்கிட்டு போய்ட்டு நான் vlog கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, லவ் யூ. இப்போ தெளிவாக சொல்கிறேங்க, எதனால் நம்ம ஃபோன் எடுத்தோம், எப்படி எடுத்தோம் அப்படின்னு. நம்மளோட யூஸ் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா பழைய மாடல் iPhone 11, அது 128 GB ஸ்டோரேஜ். அதை பார்த்திங்கன்னா நான் வீடியோ எடுப்பேன், எடிட் பண்ணுவேன், டெலிட் பண்ணிவிடுவேன். எப்படின்னா அந்த வீடியோ எடுத்து ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிட்டே இருக்கும். அதனால் நான் டெலிட் பண்ணிகிட்டே இருக்கனால பேட்ரி பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப டவுன் ஆகிட்டு 70 சம்திங் தான், 70 சம்திங் தான் இருந்துச்சு பேட்ரி ஹெல்த்து. அதனால பார்த்திங்கன்னா மைலேஜ்னு வருது இருக்கேன். பேட்ரி பார்த்திங்கன்னா சுத்தராக சார்ஜர் நிற்காது. நானும் பவர் பேங்க் போட்டு எடிட் பண்ணி பார்த்தேன், அப்பையும் பவர் பேங்க்லேருந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் ஆகி ஏற மாட்டேது சார்ஜர். இது என்னன்னு தெரியலை. ரெட்மி 20,000 mAh அந்த பவர் பேங்க் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன், அப்பையும் ஏறலை.
சரி அதுக்கப்புறம் தான் மொபைல் எப்படின்னா ஒரு வீடியோ எடிட் பண்ணுறேன்னு வச்சுங்க, லாங் வீடியோ, அதுக்கு ஷார்ட்ஸ் எடிட் பண்ணணுமா, லாங் வீடியோ என்னங்க நான் சாமி கும்பிட்டுட்டு பேசுகிறேன். அதனால தாங்க நம்ம பார்த்தீங்கன்னா மொபைல் அப்கிரேட் பண்ணுறோம். அதுவும் நீ என்னடா இப்போ பணக்காரட்டு பயில ஆகிட்டேடா, இவ்வளோ ₹1,00,000 மேலே ஃபோன் வாங்குறியே அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நமக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக, ரொம்ப மணி விஷயத்துலையும் சரி, இது மட்டும் கேட்ஜெட் விஷயம், அது மட்டும் ஹெல்மெட்டு, இந்த ஜாக்கெட்டு, அதே மட்டும் மொபைலு, நிறையத்துக்கு ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. அது யார் என்னன்றதெல்லாம் போக போக அப்கமிங்கில் அவங்களை நேரில் காட்டுறேன், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த வீடியோவில் சொல்கிற மூலியமாக அப்படி இருக்காது. எனக்கு யார் இவ்வளோ ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் ஒரு நாள் நேரில் காட்டுறேன். நான் சொல்கிறேன் யாருன்னு. அது அவங்க மூலியமாக அவங்க பேரில் தான் இந்த இஎம்ஐ போட்டு இந்த மொபைலை எடுத்து கொடுத்துருக்காங்க. நமக்காக ரொம்ப ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ஒருத்தவங்க மேலே நம்பிக்கை ட்ரஸ்ட்டு வைக்கலாம், அதுக்குன்னு ₹1,00,000 மேலே அந்த ஃபோனை நம்ம ரிலேட்டிவ்ல யாராச்சும் இஎம்ஐ போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னால் நம்பிக்கை வைக்க மாட்டாங்க. ஆனால் அவரை ஒரே வாட்டி தான் நேரில் பார்த்துருக்கேன். அவங்க இவ்வளோ ஒரு ட்ரஸ்டடாக நம்மளை நம்பி இத்தனை ₹1,00,000 மேலே உள்ள மொபைலை நமக்கு இஎம்ஐ போட்டு அவங்க பேரில் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இஎம்ஐ நம்ம தான் கட்டணும். இப்போ எனக்கு என்ன ஒரு கஷ்டம்னா, அடுத்த மாதத்துலேருந்து யூடியூப்லேருந்தெல்லாம் காசே வராது. வந்துச்சு, நான் யூடியூப்லேருந்து காசு வந்துச்சு, நான் காசு வரலன்னுலாம் சொல்ல மாட்டேன். ஆனால் அடுத்த மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு யூடியூப்லேருந்தெல்லாம் காசு வராது. வந்துச்சுன்னா எனக்கு என்ன கரெக்டாக 2 பைக்கு இஎம்ஐ 3 பைக்கு இஎம்ஐ கட்டிகிட்டு இருந்தேன், அதுக்கு தான் கரெக்டாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. அடுத்த மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லேருந்தும் காசு ஏறாது. அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் 1 மாதத்துக்கு மேலே வீடியோ போட்டு 1 மாதத்துக்கு மேலே ஆகுது. அதனால் பார்த்தீங்கன்னா யூடியூப்லேருந்து அமௌண்ட் வராது அப்படின்னு எனக்கு மெயில் வந்துட்டு, பார்த்துக்கலாம். அதான் ஏன்டா 1 மாதம் போல் வீடியோ போடல அப்படின்னா, இடையில நமக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என் காலேஜில் வர ப்ரெஷரு, நீ காலேஜ் வந்து தான் ஆகணும், இல்லைனா நீ மறுபடியும் 3rd இயர் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. லீவ் போட்டதுனால ஆக்சிடெண்ட் ஆகி லீவ் போட்டிருந்தேன். அதுக்கே சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு நான் முடியாத காலோடையிலேருந்தே நான் காலேஜ் போக ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் இன்னும் ஒரு 4-5 மாதம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் காலேஜ் முடிஞ்சதுக்கு. அது முடிஞ்சிட்டுன்னு வச்சுங்களேன், ரொம்ப ஃப்ரீ ஆகிடும். அதுக்கப்புறம் ஃபுல் டைம் என் டைமு வீடியோ போடலாம். ஏன்னா விடிய காலையில் 6 மணிக்கு காலேஜ் கிளம்புவேன், போயிட்டு 6 மணிக்கு தான் நைட்டே வருவேன். அந்த கேப்பில் நான் எப்படி வீடியோ எடுக்கிறது? ஏன்னா இருட்டாகி பார்த்தாலே உங்களுக்கு பார்க்கவே தோணாது. உங்களுக்கு இருட்டில் வீடியோ பார்க்க தோணும் அப்படின்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நம்ம வீடியோ டெய்லியும் போடலாம். ஏன்னா இருட்டாயிடும், அதனால தான் என்னால் வீடியோ போட முடியல. எப்படி வீடியோ போடுறதுன்னு எனக்கு தெரியலை. அதை விட பெரிய அப்டேட் என்னென்னா, இந்த மாதம் அது சொல்ல வேணாம் அது சொன்னோம்னா அப்புறம் வேறு பிரச்சனை ஆகும். எங்கள் அம்மாவே கேட்டாங்க, சரணி என்னடா எப்படி எடிட் பண்ண போகிறேன் இந்த மொபைலை வச்சுக்கிட்டு அப்படின்னா, ஃபுல்லாக கிளாஸ் உடஞ்சிருந்துச்சு iPhone 11. அதை விட இந்த பேட்ரி ஹெல்த் வேறு ரொம்ப டவுன் ஆனோன்னா, ஒரு வீடியோ லாங் வீடியோ எடிட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், அது 2 வாட்டி சார்ஜர் ஃபுல் பண்ணுவேன். அப்போ தான் அதை எடிட் பண்ணவே முடியும். நான் இதை பார்ப்பேனா இல்லை அதை பார்ப்பேனா, எடிட் பண்ணுற நேரம் அப்படியே மொபைல் எப்படி தகன்னு அப்படியே சுடுதண்ணி வைக்கலாம், அந்தளவுக்கு ஹீட் ஆகிடும் மொபைலு. அதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஐயய்ய மழை வேறு தூருதுங்க, ரெயினில் ஏறி எடுத்துகிட்டு வரலையே. ஷியோ, அதான் நம்ம இப்போ போயிட்டு மொபைலை வாங்கிக்கிட்டு நம்ம வந்து வீட்டில் கொடுத்து அம்மா கையால் அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். நேற்றியே ஷோரூம்லேயே வச்சு அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் நான் இன்னும் ஒர்க் பண்ணலை. என்ன எப்படி சொல்கிறது, இன்னும் ஆன் பண்ணி வேலையெல்லாம் இன்னும் ஒன்றுமே ஓப்பன் பண்ணல. சும்மா பாக்ஸை மட்டும் ஓப்பன் பண்ணி மொபைலை ஆன் பண்ணி காமிச்சேன், ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்துக்கிட்டாங்க அவங்க ஷோரூம்லேருந்து. அதை அப்படியே ஆஃப் பண்ணி நான் அங்கே ஷோரூம்லேயே கொடுத்துட்டேன். ப்ரோ எங்கள் அம்மா கையால் தான் ப்ரோ ஓப்பன் பண்ணிருந்தேன், எங்கள் அம்மாவில் வர முடியல ப்ரோ அப்படின்னேன். சரி ஓகே ப்ரோ, நாளைக்கு வந்து மொபைல் எடுத்துங்க. நான் நேற்றே எடுத்துகிட்டு வந்திருப்பேன். பட் இருந்தாலும் வீடியோவும் எடுக்கலை, வீடியோ எடுக்கிற இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை எனக்கு. ஏன்னா அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தேன். ஏன்னா இத்தனை லட்ச ரூபா போட்டு மொபைல் வாங்குகிறோம், என்ன பண்ண போகிறோம், இதனால் யூடியூப்பில் இந்த காசை எடுக்க முடியுமா அப்படிலாம் யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. நான் யூடியூப்காக தான் மொபைலே வாங்கினேன். பட் இருந்தாலும் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. சரி ஃபேமே, லவ் யூ ஆல். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. நம்ம பார்த்தீங்கன்னா மன்னார்குடி வந்துட்டோம். ஆனால் நான் ஷோரூமை காட்ட மாட்டேன். ஏட்டா ஷோரூமை காட்ட மாட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அதுக்கும் சொல்லி சில பூமர்ஸ் இருக்குது, ப்ரோ ப்ரொமோஷன் பண்ணுறான் ப்ரோ, ப்ரொமோஷன் பண்ணி சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கான் ப்ரோ யூடியூப்பில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் நான் ஷோரூமை காட்டல, எந்த ஷோரூமில் வாங்கினேன்னு. நான் வெளில போய்ட்டு மொபைல் வாங்கிட்டு வந்து வெளில வச்சு காமிக்கிறேன் என்ன மொபைலு அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா இங்கே இருங்க, மொபைல் வாங்கியாச்சுங்க. நான் காட்டுறேன், சுருக்கு பையில் போட்டு கொடுத்துருக்காங்க. செல்லில் வேணால் நான் வீட்டில் போய்ட்டு நான் காமிக்கிறேன். இப்போயே காமிச்சா சஸ்பென்ஸாக இருக்காது. நான் வீட்டுக்கு போய்ட்டு காமிக்கிறேன். இன்னுங்க ஒரு ஆளை பார்க்க போகிறேன்னு சொன்னேன்னே, இன்னுங்க அதையும் அங்கே போய் போவோம். இன்னுங்க வெயிட் பண்ணி இங்கிட்ட வர சொன்னிச்சு. லைனில் எனக்கு கால் பண்ணிடுவோம்.
இது பேக்கில் வச்சு ஒரு கடுப்பு மயிறது. உட்காரு. போலீஸ் பிடிச்சா நான் என்கிட்ட தான் எல்லாம் இருக்கே. 6.5 hours later. இப்போ க்ளவுஸ் எல்லாம் ஒன்று மாடி கடுப்பாது. இப்போ அதை தான் எங்கே வச்சுட்டு எடுத்துகிட்டு வரதில்ல. எப்படி எடுத்துருங்க? இடுப்பில் வச்சு இங்கே வச்சா இருக்காதா? வச்சா பயமாக இருக்குது விழுந்துருமோன்னு. இது இழுத்துடு. இங்கே இருக்கிற உள்ள இதே ஆண்டி எடுத்த இதை மாட்டி விட்றி, இதுக்குள்ளே விட்றி. ம் எப்படி வச்சனே தட்டப்போ சொன்னாங்க கூட இடுப்பில் வச்சுக்கிறேன். ஐயோ ஏன் இது வேற. சொல்லிட்டா அம்மாட்ட ஃபோன் பண்ணி சொல்லிவிடு. போனோன்னே அம்மாட்ட ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு வந்துட்டேன்னு. அப்பா இப்போ போயிட்டு என்ன நான் நசன்னு பேச விரும்பலை. இப்போ எங்கடா போயிட்டு வர அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருந்துச்சு. அதை போயிட்டு பாதி அட்டன் பண்ணிட்டு நாங்கள் திருப்பி வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பார்த்திங்கன்னா நேராக போய்ட்டு எங்கள் அம்மாட்ட போய்ட்டு இந்த மொபைலை கொடுத்து அம்மா கையால் ஆன் பண்ணி அதுக்கப்புறம் நோண்ட ஆரம்பிக்கலாம். நம்ம அதுக்கப்புறம் எவ்வளோ ஃபோட்டோ எவ்வளோ வீடியோ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். வீட்டுக்கு வந்துட்டோம். எப்பப்போ சறுக்குதுரோ. நீங்கள் எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கீங்களோ இல்லையோ என்னன்னு தெரில. ரொம்ப 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 எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். போயிட்டு அந்த ஃபோனை ஓப்பன் பண்ணி இன்ஸ்டா ஏற்றணும் முதல்ல. அதுக்கப்புறம் ஐஃபோனில் தான் எதுவுமே இருக்காது. யூடியூப்பு குரோமு எதுவுமே இருக்காது. நம்ம தான் ஏற்றணும். ஐயோ அம்மா அப்பாட நல்ல வேலை அம்மா எங்கேயும் போகல. போயிட்டு ஹைராக்கு வர பேட்ரி வேறு பேட்ரி வர மாற்றணுமா மா. அப்பா க்ளவுஸ் இப்போ பார்க்குறீங்க கையை எப்படி இருக்குன்னு. அப்பா இங்கே இருங்க தெரியுதா. இப்போ க்ளவுஸு போட்டாலும் கையை சவக்குதுங்க. அம்மா ஐயோ இப்போ இதெல்லாம் பிரச்சனை இல்லை. இருந்த காசை இஎம்ஐ போட்டேன். இப்போ இதுக்கு அந்த டெம்பரு பேக் கேஸு, அதுக்கப்புறம் அந்த லென்ஸு ப்ரொடக்டரு, அதுக்கப்புறம் புது சார்ஜரு இதெல்லாம் வாங்கினமே. அதுக்கு என்ன பண்ணுறேன், அதுவே நெருக்கி 10 ரூபா கிட்ட வந்துடும். ஐயோ ஏன்னா ஏற்கனவே ஒரு மொபைலுக்கு வாங்கினோம்ல. இப்போ 8,000 சொச்ச ரூபா வந்துச்சு. அது வேறு வாங்கணுங்க. மா ஃபோன் ஆகிட்டேன். ஆமாம் நைட்டு சொல்லியிருந்தேண்ணே. இப்போ தான் வாங்கிட்டே வர்றேன். நேற்று போயிட்டு சும்மா ஓப்பன் பண்ணி மட்டும் தான் வீடியோ எடுத்தேன். என்ன சொல்ற? உங்கள் கையில் ஓப்பன் பண்ணணும் தான் சும்மா. அந்த இதை மட்டும் ஆனால் ஸ்டிக்கர் இங்கே ஓட்டுக்கணும். ஸ்டிக்கர் பிச்சுட்டானா. என்ன ஃபோனு இதம்மா இப்படி வச்சு இப்படி தூக்குங்கம்மா. இப்படி தூக்குனாலே வந்துடும்மா. கையை இந்த கையை விடுங்கம்மா. என்னங்க மாற இன்னும் ஐஃபோனுன்னா தொட்டாலே வந்துடும்ண்ணே. பார்க்குறேன். இப்போ எடுத்து அப்படியே எடுங்க. இது 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 தூக்குங்க அப்படியே. இங்கே இருக்குல்ல, இதை பிடிச்சி அப்படியே இழுங்க. எப்படி இருக்கு? எனக்கு என்னடா சரண ஃபோனை பற்றி. அதான் உங்கள் நார்மல் ஃபோன் மட்டும் தான் ஆன் பண்ணுங்க. எப்படி பாதியை காணும்? அது பாதி நான் தான் தின்னுட்டு வச்சுருக்கேன். சுவிட்ச் ஆஃபில் இருக்கா? அப்புறம் ஃபோன் ஆகினா இப்போ சுவிட்ச் ஆஃபில் தான் இருக்கும். கேமராலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நின்னுங்க இப்போ தான் ஆன் ஆகுது. எப்படி இருக்கு கேமரா? என்னடா இப்படி இருக்கு? மூஞ்சி ஏன் இப்படி போகுது? நல்லாவே இல்லை. நல்லாவே இல்லையா மா? 1.5 லட்சமா? கேமரா நல்லா இல்லை. அதுக்கு என் செல்ல குட்டியை பார்த்தியா? அடப்பா எப்படி இருக்குன்னு தெரியுமா? கேமரா வேணா போட்டி போட்டு பார்த்துக்கோமா. போட்டி போட்டு பார்த்தோமா? ஐஃபோனுமா? ஐஃபோனா இருந்தானே கேமரா நல்லா இல்லையே. அடப்பாங்களா, ஐஃபோனை பார்த்து கேமரா நல்லா இல்லைன்றாங்க பாரு. இங்கே பாரு அம்மா, மனசாச்சே இல்லையாம்மா உங்களுக்கு? அதுக்கும் எவ்வளோ வித்தியாசம். இங்கே பாரு. என்ன இங்கே பாருங்க. இங்கே பாரு பாரு பாரு. இது ஒரிஜினாலிட்டி மாதிரி. ஒரிஜினலாக எப்படி இருக்கோ அதை காட்டுமா? நல்லாவே இல்லை ஃபோனு.
நல்ல வீடியோமா 1.5 லட்சமா? கேமராவே நல்லா இல்லை. அம்மா உங்கள் ஃபோனுக்கு என் ஃபோனுக்கு வீடியோ எடிட் பண்ணி வைப்போமா? ஹேங் ஆகுதா நான்? ஆனால் நான் சார்ஜர் தான் நிற்காது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சரி 1 லட்சம் வாங்கி 1.5 லட்சத்துக்கு மேலன்ற இதை பத்திரமா வச்சுக்கணும். இது பண்ணு. பத்திரமா தான் இது பண்ணுவேன். இது வந்து உனக்கு யூஸ் ஆகணும் சரணம். வாங்கி தண்டத்துக்கு இது பண்ணணும் அது பண்ணணும் யோசிக்காத. நான் என்னம்மா பண்ண போகிறேன்? இந்த ஃபோனை நீ வாங்குறீன்னு வச்சுங்க, அதில் ஒரு ஒர்த்து இருக்கணும் உனக்கு. பார்த்துக்க, நான் என்ன சொல்கிறேன்னு இல்லை. இந்த வீடெல்லாம் அப்படியே கிடக்கு. நம்ம வீட்டையெல்லாம் காமி இப்படியெல்லாம் கிடக்குது. இதுக்கு ஒரு ப்ளஸ் என்ன தெரியுமா? என்ன மைனஸ்? இதுக்கு கேபிள் மட்டும் தான் இருக்குது, சார்ஜர் கிடையாது. 3000 ரூபா சார்ஜர் வாங்கணும். இப்போ என்ன 1 லட்சத்துக்கு மேலே கொடுத்துருக்கவே சார்ஜர் கூட கொடுக்க மாட்டீங்க. கொடுக்கல என்ன பண்ணுறது? நீங்கள் கேட்டாச்சும் இப்போயாச்சும் தெரிஞ்சுங்க. ஐயோ உண்மையிலே சார்ஜர் கிடையாது. இப்போ சார்ஜர் வாங்கணும். இப்போ சார்ஜரு, டெம்பர் காசு, பேக் கேஸு, இல்லை லென்ஸு ப்ராடக்ட்லாம் வாங்கணும். காசு கொடுங்க, அது ஒரு 10,000 ரூபா வரும். சரி ஃபோனு வாங்கினது கரெக்டு தான். அந்த ஃபோனை வாங்கி நீ யூஸ் பண்ணணும். பத்திரமா தான் வச்சுருப்பேன். அதை தாண்டா சரண சொல்கிறேன். அந்த ஃபோனுக்குள்ள ஒருத்து அதில் உள்ள நீ போட்ட காசு அதெல்லாம் வந்து எவ்வளோ கஷ்டம்னு உனக்கு தெரியாது. இதுக்கு ஏமா அழுவுறீங்க? பைத்தியமா நீங்கள்? நீ ஆசைப்பட்டனுங்கிறதுக்காக நீனே கஷ்டப்பட்டு தான் எடுக்கிற. சரி விடுங்க, இதெல்லாம் பேசணும். எப்படி யூஸ் பண்ணணும்னு பண்ணீங்க, அவ்வளோதான். நான் உனக்கு சொல்ல வேண்டியதில்லை. அதெல்லாம் வேலைக்கு போயிட்டு டியூ கட்டிடுவோம் மாதம் வந்து யாரும் நிற்கக்கூடாது வாசலில் பார்த்துக்க. சரி ஏன் இத்தனை பைக்கு எடுத்தனே எதுவும் வந்து வீச வாசலில் நின்னாங்களா? இல்லைல்ல, நீ உன் விருப்பப்பட்டு தான் நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க, புரியுதா? நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதுதான் பண்ணுற. அதனால எது உனக்கு யூஸ் ஆகுதோ அதை வந்து இந்த ஃபோனு இவ்வளோ ஹை லெவலில் வாங்கியிருக்கிற அதை நீ தான் சரி பண்ணிக்கணும். பார்த்துக்க, அவ்வளோ கஷ்டப்படுறேன்டா. நான் உன்னை வந்து எதுவுமே கேட்கறது கிடையாது என்ன. சரி விடுங்க, ஜாலியாக இருப்போம். வாழ்க்கைன்றது ஒரு வட்டத்துக்குள்ளே நம்ம 2 பேரும் நிற்கிறோம். வட்டம் போட்டாப்ப நீ என்ன எனக்கு கஷ்டமாக இருக்குது. இந்த வண்டி டிவை எப்படி கட்டுவேன், இந்த ஐஃபோன் டிவை எப்படி கட்டுவேன், அதான் எனக்கு இப்போ கஷ்டம். அதான் நாளிலேருந்து வேலைக்கு போனேன். இந்தாங்க இது போய் உள்ள வைங்க. நான் ஃபஸ்ட்டு போயிட்டு இவங்க அண்ணன் இருக்கால அவள்கிட்ட ஃபோன் பண்ணி 10,000 காசு இருந்தால் போட்டுட சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள். வாங்காத, நான் பேச மாட்டேம்மா. நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லுங்கம்மா. காசு அடுத்தவங்கள்ட்டலாம் வாங்காத. சரி போங்க, நான் பேசிக்கிறேன் அவள்கிட்ட. சரி நான் திருத்திரம்பட்டி போயிட்டு வந்துடுறேன். இதுக்கு போயிட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். சிம்மு அந்த ஃபோனில் உள்ள சிம்முகள் சரிஃபாமே இந்த விளாக் இதோட பண்ணிக்கிறேன். அதை விற்கக்கூடாது, அதுக்கு கிவ்வே பண்ண போகிறேன் சப்ஸ்கிரைபருக்கு. பார்க்க சொல்கிறேன் என்னென்ன தெளிவாக. சரிஃபாமே லவ் யூ லாட், மிஸ் யூ. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வரங்க, பிள்ளைக்கு ஆள் வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம போய்ட்டு மொபைல் கேஸ் இதெல்லாம் என் அத்தை மட்டும் ஃபோன் பண்ணி ஃபஸ்ட்டு பேசி மட்டும் மொபைல் வாங்கிட்டு நேற்றே ரீல்ஸ் பார்த்துருப்பா. இருந்தாலும் அவள்கிட்ட சொல்லிவிட்டு அவள் தான் வாங்கி தரேன்னு சொல்லணும். அவள்கிட்ட வாங்கி தர கேட்கணும் போயிட்டு. சரி ஃபேமே லவ் யூ லாட். நான் போயிட்டு திருத்திரம் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருக்குன்ற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், மிஸ் யூ, பை பை.